ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சீரியஸான இஷ்யூ ஒன்று. ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் மணிதீப் ரெட்டி அப்படிங்கிற ஒரு 18 வயசு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இங்கே ஃபின்லேண்ட் வந்துட்டு லஹாத்தியில் ஒரு யூனிவர்சிட்டியில் இப்போ ஒரு 2 மாசமா காணா. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த ஸ்டூடெண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரேஸ் டவுன் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த பையன் மிஸ்ஸிங். அந்த பையன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கல. ஆனால் அந்த பையன் மிஸ்ஸிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்குள்ள 2 தடவை லாகின் ஆகப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து எங்கேயுமே வந்து அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ண மாதிரி இல்லை. மே 5ஆம் தேதி இந்த பையன் வந்து கடைசி அவங்க வீட்டில் பேசியிருக்கான். ஒரு 5000 ரூபாய், இந்தியா காசுக்கு ஒரு 5000 ரூபாய் வந்து அனுப்ப சொல்லியிருக்கான். லஹாத்திலிருந்து எல்சிங்கி வந்திருக்கான். வந்ததோட சரி, அதுக்கப்புறம் ஆல் ஃபுல்லா டிஸப்பியர்ட். எங்கன்னே தெரியல. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஒரு மாதிரி பயங்கர பதற்றத்தில் இருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஒரு மாதிரி எடுத்து எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும், ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. பேரண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க வீசா. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பேரண்ட்ஸ் வீசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. இந்த பையன் ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்குது, அதை நான் அதில் எட் பண்ணுறேன் பாருங்கள். மேபி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுன்னா, இந்த வீடியோ பார்க்குற ஃபின்லாண்டில் இருக்கவங்க யாராவது மேபி வந்து எங்கேயாச்சும் பார்த்துருந்தா ஒரு மாதிரி ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு, உங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த பையன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே வந்து விசாரிச்சுட்டாங்க, என்ன நடச்சுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து காலம் கெட்டு போய் கிடக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த பையன் பேக்ரவுண்ட் செக்அப்லாம் ஒரு மாதிரி டீப்பாக பார்க்கும்போது ஒருவேளை வேறு ஏதாச்சும் பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்கான அப்படிங்கிற பக்கட்டும் ஒரு மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு டீப்பான இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து வெளியில ரிவீல் பண்ணல. வெளிநாட்டுல இருந்து பசங்களை வந்து வேறொரு நாட்டுக்கு படிக்க வைக்க அனுப்புறவங்க ஸ்பெஷலி வந்து ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கவனம் காட்டுங்க. கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சு இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறீங்க, படிக்க வைக்கிறீங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்க யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் லைக் அட்லீஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் யார் யார் இருக்காங்க, அவங்க அடிக்கடி போகிற இடங்கள், அவங்களோட யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அவங்க இருக்க அக்கமடேஷனாக இருக்கட்டும், அவங்க இருக்க அந்த அக்கமடேஷன் இருக்க அந்த லேண்ட்லார்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் வந்து சப்போஸ் இவங்களை கான்டாக்ட் பண்ண முடியலைன்னா அடுத்து எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறது, சப்போஸ் அங்கேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அங்கே எங்கே போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், அவங்களோட ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ். ஏன்னு சொன்னால் எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல தானே. ஸோ இந்த பையன் இன்னைக்கு பாருங்கள், 2 மாதம் 18 வயசு பையன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது தெரியாத ஒரு நிலைமை. பட் வித் காட்ஸ் கிரேஸ், கடவுளை அந்த பையனுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது சார் நானும் வேண்டிக்கிறேன். ஆனால் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தானே. ஸ்பெஷலி வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து இங்கே வரவங்க பெரும்பாலும் பேச்சுலர்ஸ்க்கு வரவங்க தனியாக தான் வராங்க, ஃபேமிலியோடு வாரது இல்லை. லைக் ஃபேமிலியோடு வரவங்க இருக்காங்க, அதை இல்லைன்னு இல்லை. பட் மெஜாரிட்டி வந்து தனியாக தானே வராங்க. ஒரு மாதிரி இது ஒரு பெரும்பாலுமே வந்து ஃபின்லாண்ட் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு லோன்லியஸ்ட் ஒரு கண்ட்ரி. ஒரு மாதிரி தனியாக சர்வைவ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். அது ஒரு மாதிரி ஒரு ஒரு 2-3 மாதம் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், வந்து சுற்றி இருக்க நேச்சர் அதோட வைப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஓகேயாக இருக்கும். பட் ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஏன், நம்மளோட ஓன் லாங்குவேஜில் பேசுகிறதுக்கான ஆட்கள் கம்மி, இன்வேலிட் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் ரொம்பவே கம்மி. ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளோட வந்து எதுவும் பேசுகிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து அது ஒரு மாதிரி பயங்கரமாக உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் நிறையா, அடுத்து என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது தானே. அதனால தான் சொல்கிறேன் நான். எனக்கு இந்த பையன் நான் கேஸ் வந்து ஃபுல்லாக வாசிக்கும் போது இதுதான் ஒரு மாதிரி யோசித்தேன் நான். நிறைய பசங்க அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில், ஹோம் சிக்கில், திரும்ப வீட்டுக்கு போனாலே போய் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 to 2 months இருந்துட்டு திரும்ப வந்த அந்த மாதிரியான நிறையா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்ஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் கண் த்ரூ. ஸோ அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த விஷயங்களில் நிறைய கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து அனுப்புனதுலேருந்து அப் டு டேட் டெய்லி என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுங்கள், வீடியோ கால் பண்ணி பேசுங்க, எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியுதா அவங்களுக்கு, வாய்ஸில் அவங்க பேசுகிற ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனித்து பாருங்கள். ஏன்னா தெரியாதா, அவங்க எதுவுமே தப்பு பண்ணலான்னு கூட சப்போஸ் அவங்க சேர்க்கனால இல்லைனா மேபி வேறு ஏதாச்சும் அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள்னால அப்படியே வந்து ஒரு மாதிரி ட்ராக் பாஞ்சு வேறு எங்கிட்டாச்சும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது தானே. ஸோ இந்த பையன் ஃபோட்டோ நான் இதில் எட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் மேபி ஃபின்லாண்டில் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னே தெரியல தானே. ஏன்னா இப்போ ஒரு பக்கத்து டவுட் நிறைய பக்கத்து இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு பக்கம் இப்படி யோசிச்சு பாருங்கள், இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ட்ரான பையன்
யூனிவர்சிட்டியில் வந்து திரும்ப கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலை. ஸோ வீசாவுக்கு இஷ்யூஸ் வரும். மேபி இந்த பையன் வந்து வேறு ஏதாச்சும் வேலைகள் பண்ணியிருந்தானா. ஆனால் வெளியில் எங்கேயும் போனதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி எங்கேயுமே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ வேறு எதுவுமே வாங்கின மாதிரியான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லை. அண்டு சப்போஸ் வந்து பெரும்பாலும் வாராங்க எப்படி தெரியுமா, ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்துட்டு உடனே வந்து அதை ஒர்க் பர்மிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு வேலைக்குள்ளே பூந்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி மைண்ட் செட்டை நிறைய பேர் வராங்க தானே. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் ஏதாச்சும் ஒரு வேலைக்குள்ளே போய்க்கணும், ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே பூந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணானா, மேபி அவனை யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இது எதுவுமே யூஸ் பண்ணலையா. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேயே நம்ம பார்க்கலாம் தானே. அப்படியா இருந்தாலுமே கூட வெளியில் எங்கேயும் போயிருந்தா எப்படி போயிருக்க முடியும். மேபி யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அவங்க வெஹிக்கலில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. பட் ஆனால் கடைசியாக ஹெல்சிங்கி வந்த வரைக்கும் தான் ரெக்கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதுவுமே வந்து ட்ரேஸ் டவுன் பண்ணி எங்கேயுமே வந்து எந்த விதமான வீடியோஸும் லீக் ஆகலை. சப்போஸ் நாட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போய்ட்டு வேலை தேடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும் வெளியில் போகிறதுக்கு. மேபி பை ரோட் போகிறதாலும் கூட கண்டிப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து அந்த பையன்கிட்ட வெஹிக்கல் இல்லை. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆச்சு, ஃபின்லாண்டுக்குள்ளே தான் இருக்கானா, உயிரோட இருக்கானா, இல்லைனா வந்து அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு நிறையவே வந்து ஒரு மாதிரி என்னை விட வந்து பேரண்ட்ஸ் இடத்துல இருந்தால் அதை யோசிக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா வீசா வேறு ஒரு பக்கம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு தானே, வந்து நேரடியாக பார்க்க முடியாத நிலைமை. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பசங்களை அனுப்பும் போதும் இங்கே வந்து பசங்களை படிக்க அனுப்பியிருக்கவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். சும்மா அனுப்பிட்டோம், மேபி ஒரு நாள் கால் பண்ணலை, கோபம் ஏதோ ஒன்று, என்ன ஒரு மனஸ்தாபமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டெய்லியும் வந்து கால் பண்ணி செக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்பெஷலி அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்க நல்லா இருக்காங்களா, ஒரு மாதிரி அவங்க வந்து நார்மலாக வந்து எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா. வெறும் காசு பணம் மட்டும் இருந்துட்டால் மட்டுமே வந்து ஒரு மாதிரி அவங்களால பண்ண முடியாது தானே. அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, ஒரு மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு மனநிலைமை இல்லை. அப்படிங்கும்போது மற்றபடி என்னென்ன விஷயங்கள் கொடுத்தாலுமே வந்து சரி வராது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், பாருங்கள். அண்ட் இந்த பையன் பற்றின தகவல் எங்கேயாச்சும் தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபின்லாண்ட் போலீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you.